அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் மாவட்டம் குப்பிச்சிபாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை போலியாக பத்திரப்பதிவு செய்ததாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் ஜாமீன் கோரி கரூர் குற்றவியல் நீதித்துறை நீதிமன்றத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்ற நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜாமீன் கிடைத்ததை தொடர்ந்து இன்று திருச்சி மத்திய சிறையில் இருந்து வெளியே வந்தார். அப்போது எம்.ஆர். விஜயபாஸ்கரை முன்னாள் அமைச்சர் வளர்மதி, மாணவர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன், அதிமுகவினர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் சிறைச்சாலை முன்பு வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 3 ஆண்டுகளில் தன் மீது 31 வழக்குகள் பதிவு செய்துள்ளதாகவும் இவை அனைத்தும் அரசியல் சார்ந்த வழக்குகள் என கூறினார். அதையும் தாண்டி தன் மீது ஒரு சிவில் வழக்கை பதிவு செய்து அதை கிரிமினல் வழக்காக மாற்றி சிபிசிஐடி விசாரணை என்ற அளவிற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் கூறினார். மேலும் இந்த வழக்கை கரூரில் உள்ள யார் செய்ய சொல்லி இருப்பார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவும் கூறினார். இது சிவில் வழக்கு. சிவில் வழக்கு 3 மாசத்துக்கு முன்ன நடந்ததாக சொல்லி ஒரு எஃப்ஐஆரை போட்டு, அது ஒரு எஃப்ஐஆர்ல 2 எஃப்ஐஆர் போட்டு இதை கிரிமினல் கேஸ் ஆக்கி உள்ள வைக்கணுங்கிறது ஒரு அரசியல் பழிவாங்கும் எண்ணத்தோட நடந்த கேஸ் இது. நீதிமன்றத்துக்கு போனால் நீதி கிடைச்சிருக்குது, பெயில் கிடைச்சிருக்குது. கண்டிப்பாக இந்த கேஸில் நாங்கள் ஜெயிப்போம். இதுக்கு முன்னே எங்கிட்ட கேஸ் கிடையாது, அரசியல் கேஸ் தான். இந்த 3 வருஷத்தில் மட்டும் என் மேலே இதோட 31 கேஸ் போட்டிருக்காங்க. 31 கேஸ் போட்டிருக்காங்க. அதனால இந்த கேஸெல்லாம் பற்றி நாங்கள் பயப்படுறதில்ல. எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னது மாதிரி எத்தனையோ இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கையாளாகாத திமுக அரசு பழிவாங்க நடவடிக்கை தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.